தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पिराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ, पीर दाद वास्ता। या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सब मग़फ़िरत फरमा, हम सब को इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाह में तौफ़ीक़ इनायत फरमा। बेजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் ரோஹத்தின் ரச்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியமான இரவில், ஷபே பராத்துடைய, லைலத்துல் பராத்துடைய இரவில் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. பராத் என்று சொன்னால் விடுதலை என்று அர்த்தம். அரபியில் பராஅத் என்று சொன்னால் விடுதலை. கைது செய்யப்பட்டு இருக்குது, கோர்ட்டு விடுதலை செஞ்சிருச்சு. இப்படி விடுதலை செய்கிறதுக்கு பேர் பராத். ஷபு என்பது பாரசீக வார்த்தை. ஷபே பராத்
ஷபுனா பார்சி பெர்சியன் மொழியில் இரவுன்னு அர்த்தம். அரபியில் இதை முழுசாக சொல்லணும்னா லைலத்துல் பராத்துன்னு சொல்லுவோம். பராத்துடைய இரவு, லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்கிற மாதிரி லைலத்துல் பராத். ஆனால் மக்கள்கிட்ட லைலத்துல் பராத்துனா நிறைய பேருக்கு அது புரியாது. ஷபே பராத் என்ற அந்த பேரில் தான் இது பிரபல்யமாக இருக்கு. இதில் பல்வேறு தரப்பு ஆட்களும் இது இருக்குதா இல்லையா, அப்படி இதில் இந்த நேரம் வந்துவிட்டாலே ஒரு குட்டையை குழப்பக்கூடிய பல காரியங்களையும் பலரும் செய்வாங்க. உங்களுக்கு தான் கிடைச்ச வாய்ப்பு. அவுலியாக்கள் ஷேகுமார்களை பொறுத்தவரை ஷபே பராத் குரான் ஹதீஸில் மிக வலுவான ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் இருக்கு, கொஞ்சம் பலகீனமான ஆதாரங்கள். ஆனால் இமாம்கள் நன்மையான காரியங்களுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட போதும். மக்கள் இந்த இரவின் மூலமாக நல்ல அமல்கள் செய்வதற்கும், முக்கியமாக இந்த இரவுல எல்லா பகுதிகளிலையுமே திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கும். அதே போல தீனுடைய விளக்க பயான்கள் நடக்கும். அப்போ திக்ர் மஜ்லிஸ் அது என்னைக்கு செஞ்சாலும் சிறப்பானது தானே. அதே போல தீனுடைய பயான்கள் அது எல்லா நாட்களுக்கும் தேவையானது தான். இப்போ மக்கள் இந்த நாளை சிறப்பாக கருதி பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும், தீனை கற்றுக்கொள்வதற்கும், பாவ மன்னிப்பு தேடுவதற்கும், இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும், அதே போல ரமலானுக்கு முன்னால் ஒரு முன் தயாரிப்பாக, ஏன்னா ரமலானுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. இப்போ சரியாக ரமலானுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஷபே பராத் வரும். அப்போ இது ஒரு முன் தயாரிப்பாகவும், மக்களுக்கு இதன் மூலமாக நன்மைகள் தானே ஏற்படுகிறது. அதனால் வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபே பராத்தை ஏற்பாடு செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் சில ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த இரவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பக்கத்துல படுத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு எந்திச்சு பார்க்குறாங்க. மனைவி எந்திச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ்வை காணோம். அப்போ அவர்களை தேடி நடுராத்திரி எங்கே போயிருப்பாங்க, இந்த ராத்திரி வேலையில் எங்கே போயிருப்பாங்க என்று சொல்லி நபியை தேடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே வெளியில் தேடி கொண்டு வராங்க. அங்கே ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்து கொண்டு துவா செய்து கொண்டு நிற்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அது இந்த நாள் தான். அதனால் இந்த நாளில் குறிப்பாக ஜியாரத்து செய்யணும். முடியாத பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு யாசீன், ஃபாத்திஹா, நம்முடைய இபாதத்துகள் செய்து அதன் நன்மைகளை அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இப்போ இது ஒரு நல்ல காரியம் என்பதனால ஷேகுமார்கள் இந்த இரவில் விடிய விடிய பல பள்ளிகளில், அதனால தான் இஷா தொழுகை 10 மணிக்கு தான் இஷா தொழுகையை ஆரம்பிக்கும். இஷா தொழுதுட்டு பயான் 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம தூரம் பகுதிகளில் இருந்து மக்கள் இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம முற்கூட்டியே நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம இந்த நாளில் எந்த அமல் செய்தாலும் அதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், சரி குர்ஆன் ஹதீஸ்லேயே இல்லை அப்படின்னா கூட நாம் இப்போ ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடக்குது, சின்ன பள்ளி, அதில் ஒரு 20 பேர் 30 பேர் தொழுவார். அதே போல் பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது, அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுவார். இப்போ சின்ன பள்ளியில் தொழுவதை விட பெரிய பள்ளியில் தொழுவது நன்மை அதிகம். ஹதீஸில் வரும். நிறைய மக்களோடு சேர்ந்து தொழும் பொழுது அதற்கு நன்மை இருக்கும்.
அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நாளில் இது மாதிரி கூடி திக்ரு செஞ்சு பயான் செஞ்சால் ஆளாளுக்கு ஒரு நாளில் கூடுறதை விட எல்லா மக்களும் ஒரு நாளில் கூடி, உண்மையிலே ஹதீஸில் இல்லைன்னு வச்சுப்போம், குரானில் இல்லைன்னு வச்சுப்போம், ஆனால் எல்லா மக்களும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எங்கேயோ தேட்டருக்கா போகிறாங்க, பார்க்குக்கா போகிறாங்க? இல்லை, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. இப்போ ஊரில் உள்ள எல்லா மக்களும் பள்ளிவாசலுக்கு போய் திக்ரு, துவா, பயான் இப்படி ஈடுபடும் பொழுது அல்லாஹ் ஒரு தனி பார்வை அந்த மக்கள் மீது விழுமா விழுகாதா? என்ன ஒரு என்ன நடக்குது, ஒரு கூட்டம் நடக்குது, 10 பேர் தான் கலந்துக்கிறாங்கன்னா அரசாங்கத்துடைய பார்வை பெருசா விழுகாது. அந்த கூட்டத்தில் 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா அரசாங்கம் தனியாக அதற்கு கவனம் எடுத்து முன்கூட்டிய ஏற்பாடு செஞ்சு என்ன செய்யும்? கவனிக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா மக்களும் ஒன்று கூடி எதுக்காக வராங்க? எதுவும் தப்பு தண்டா செய்யறதுக்கு வரல. நம்முடைய வாழ்க்கை சரி இனிமே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துல தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல ஒரு வாழ்க்கை என்று சொன்னா சொல்லுவாங்க, இந்த நாளில்தான் ஒரு வருடத்திற்கான விதிகளை ஒவ்வொருத்தருக்கும் அல்ல விதி எழுதி வச்சிருக்கிறானா இல்லையா? இந்த அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் கலா கதிர் அதை ஏற்கனவே அல்லாஹால ஒரு லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டு அது பாதுகாக்கப்படுது. அதுல இருந்து ஒரு காப்பி மலக்குகளுக்கு இப்படி இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? விதிகளை எழுதி அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்கான விதிகளை எழுதி மலக்குகள்கிட்ட ஒப்படைக்கிறான். அதே போல ஹதீஸ்ல வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு சஹாபி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், வேற எந்த மாதத்தையும் விட நீங்கள் இந்த ஷஅபான் மாதத்துல நிறைய நோன்பு வைக்கிறீங்களே, நிறைய. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷஅபானுக்கு முன்னாடி ரஜப் என்பது ஒரு புனித மாதம். இஸ்லாத்துல புனித மாதங்கள் 4 இருக்குது. 4 புனித மாதங்கள் என்னென்னது? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இது 3 ஒண்ணா வரக்கூடிய புனித மாதங்கள். இன்னொன்று இது ஹஜ்ஜுடைய மாதம். அந்த 3 மாதங்களும் தொடர்ந்து துல்கஅதா மாசத்திலிருந்து ஹஜ்ஜுடைய தயாரிப்புகள், முஹர்ரம் மாசத்துல ஹஜ் முடித்து ஊருக்கு, இந்த காலம்னா நம்ம அங்க ஏறினோம்னா சல்லுன்னு இறங்கிடுறோம். அந்த காலத்துல பல நாட்கள் கப்பல்ல பிரயாணம் செய்து அவர்களுடைய பிரயாணமே 1 மாசம் இருக்கும். பல நாட்கள் என்ன செய்வாங்க? பிரயாணம் செஞ்சு போவாங்க. அப்போ அந்த ஹஜ்ஜுடைய மாசத்துக்கு முன்னாடி 1 மாசம், அது முடிந்ததுக்கு பிறகு 1 மாசம். இது புனித மாதங்கள். இந்த மாதங்களில் போர் செய்யக்கூடாது, யாரும் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது, அரபு நாடு அமைதியாக இருக்கணும். அப்படி ஒரு ஏற்கனவே ஒரு ஏற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே இருந்தது. அப்ப அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயம் தானே, அதை அப்படி இஸ்லாத்துல அதை தொடர்படியாக்கிட்டாங்க. ஏன்னா ஹஜ்ஜுன்றது இப்போ வந்தது இல்லை, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சொல்ல போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஹஜ்ஜை கொண்டு வரல. இப்ப ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த 3 மாதங்களை புனித மாதங்களாக, அதே போல 1 மாதம் ரஜபு அது தனியா இருக்கும். 3 மாதம் சேர்ந்து வரும், தனியா 1 மாசம் ரஜப், அதுவும் புனித மாதம். அந்த மாதத்துல என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாது. இப்படி ஒரு ஏற்பாடு, ஒரு ஒப்பந்தம், ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி அரபு மக்கள்கிட்ட இருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நிலைநிறுத்துறாங்க. அது இன்று வரை அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்து அல்லாஹ் அதை என்ன செஞ்சுக்கிட்டான்? ஏற்றுக்கொண்ட. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு படிப்பினை? ஷபே பராத் அல்லாஹ் ரசூல் சொல்லவில்லை என்று சொன்னாலும் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்திற்காக நாம ஒன்று சேர்ந்தால்
அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுப்பான். அல்லாஹ் தாலா. ஆனா ஆதாரங்கள் இருக்குது, கொஞ்சம் பலகீனமான ஆதாரங்கள், ரொம்ப பலமான ஆதாரங்கள் இல்லை. அப்ப அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரஜபு மாதம் மக்கள் நிறைய அமல் செய்றாங்க, ரமலான் மாதமும் நிறைய அமல் செய்றாங்க. ஆனா நடுவுல இந்த ஷாபான் மாதத்தை மக்கள் கண்டுகொள்வதில்லை. ஷாபான் மாதத்துல யாரும் பெருசா யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால மக்கள் எல்லாம் இப்போ ஸ்கூல்ல யாருமே படிக்கலைன்னா அந்த நேரத்துல ஒரு பையன் படிச்சு என்ன செய்வான், நான் டீச்சர்கிட்ட பேர் வாங்க போறேன், எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப சில பேர் என்ன செய்வாங்க, நான் என்ன செய்ய போறேன், எல்லாம் விளையாடுறாங்கல்ல, டீச்சர் வரட்டும், அந்த வர நேரத்துல நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன். அப்ப டீச்சர் என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சபாஷ், இவன் தான் படிக்கிற பிள்ளை, நீங்களாம் இருக்கிறீங்களா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் திட்டுவாங்க. எல்லாம் விளையாடிட்டு இருந்தா எல்லாம் ஒன்னா போயிடும். எல்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும் பெருசா பாராட்டு கிடைக்காது. எல்லாம் படிக்கிறாங்க, யாரும் படிக்காத நேரத்துல படிச்சா விசேஷமான பாராட்டு கிடைக்குமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாபான் மாசத்துல யாரும் அல்லாஹ்வை கண்டுக்கிறது இல்ல, இபாதத்துல யாரும் ஆர்வப்படுறது இல்ல. அதனால அந்த நேரத்துல நான் என்ன செஞ்சேன், நிறைய நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய கவனத்தை என் பக்கம் ஈர்க்க போறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். அப்ப அதனால ஒரு சுருக்கமா நாம நிறைய நோன்பு வைக்க முடியாது. ரமதான் நோன்பே என்ன ஆகுது, தள்ளாடுது. ஷாபான்ல எல்லா நாளும் நோன்பு வைக்கணும், நிறைய நோன்பு வைக்கணும்னா சிரமமா போயிடும். அதனால சரி, ஒரு நாள் 15வது இரவு, அதனுடைய மறுநாள் இரவு எல்லாம் நல்லா வணங்கி இபாதத்து செஞ்சு, திக்ரு செஞ்சு, துவா செஞ்சு, அடுத்த நாள் அந்த அந்த துவாவை எல்லாம் கபூலாகுவதற்காக, நம்ம செஞ்ச துவா, நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் கபூலாகுவதற்காக ஒரு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்துல கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்ய போறான். அல்லாஹ் ஒன்றும் என்ன கிடையாது, நான் சொன்னனா, நான் சொல்லாம ஏன் நீ செஞ்ச அப்படின்னு என்ன செய்ய போறது இல்லை. நல்லது செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்ய போறது இல்லை, கோபப்பட போறது இல்லை. அப்ப கெட்டது செய்யும் போதெல்லாம் யாரும் என்ன செய்யறது இல்லை, அதுக்கெல்லாம் யாரும் ஆதாரம் இருக்குதா, குரானா, ஹதீஸான்னு கேட்கறது இல்லை. நல்லது செய்யும்போது மட்டும் குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, யார் செஞ்சா, எவர் செஞ்சா. அப்ப இது என்னது, இது ஷேகுமார்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள் இதை சரி ஒரு நல்ல காரியம் மக்களாக ஒரு ஆர்வப்பட்டு வராங்கன்னு சொன்னா அது சிறப்பா அதை நல்ல விதமா கொண்டு போவோமே. ஸ்கூலுக்கே வராத பையன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு வந்துட்டான், ஸ்கூலு பக்கமே எட்டி பார்க்காதவன், அவன் என்ன செய்யறான், ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு ஏன் என்னப்பா, படிக்கலாம்னு வந்தேன். சரி, ஒரு நல்ல மிஸ்ஸா இருந்தா என்ன செய்வாங்க, சரி இன்னைக்கு வந்துருக்கிறானே, நான் அப்படி நல்ல மிஸ், ஸ்கூலே பூட்டி கிடக்கும், ஒரு வேலை வச்சுக்காங்க, ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க, மிஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கிறாங்க. பார்த்தா இந்த பையன் என்னது, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்கிறான். என்ன படுவார் ராஸ்கோல், ஸ்கூல் நடக்கும்போதெல்லாம் ஒன்றும் வரமாட்டான், திடீர்னு உட்காந்துருக்கிறானே அப்படின்னு கோவப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் சரி இன்னைக்குனாச்சும் வந்தானே, ஏதோ ஒரு பரீட்சைக்கு உள்ள விஷயங்களை சொல்லி கொடுத்து பரீட்சையில இவனை பாஸ் ஆக்கி விடுவோம் அப்படின்னு என்ன செய்யறது, அவனை தேத்தி விடக்கூடிய கருணை உள்ளவங்களும் இருப்பாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்தால கருணை உள்ளவனா இல்ல கடுமையானவனா? நான் கூப்பிட்ட நேரத்தெல்லாம் வரல, திடீர்னு உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்ற அப்படின்னு அல்லாஹ்தால என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது. அல்லாஹ்தால மிகவும் கருணையாளன். அப்ப இந்த இரவு அல்லாஹ்தால விடுதலை தரக்கூடிய இரவு. எதிலிருந்து விடுதலை? எல்லா முசீபத்துகளில் இருந்து, எல்லா பிரச்சனைகளில் இருந்து, நோய் நொடிகளில் இருந்து, பாவங்களில் இருந்து, எல்லா விஷயங்கள் எது வேணுமோ அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கறான். அல்லாஹ்தால எந்த அளவுக்கு கருணையாளன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ஒரு மனிதன் இருந்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கதை, ஒரு சம்பவம் நடந்த கதையை சொல்றாங்க. ஒரு காலத்துல ஒரு மனிதன் இருந்தான்,
அவன் என்ன பண்ணான்னா பயங்கரமான கொலைகாரன். யார் அவன்? பயங்கரமான கொலைகாரன். எத்தனை கொலை? ஒரு கொலை 2 கொலை இல்லை, 99 கொலை. எத்தனை கொலை? திடீர்னு அவனுக்கு ஒரு மனசுல ஏதோ ஒண்ணு, சரி இவ்வளவு கொலை பண்ணிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், என்ன எல்லாம் மன்னிப்பானா? எனக்கும் எல்லாம் மன்னிப்பு கொடுத்து சொர்க்கத்தை கொடுப்பானா? திடீர்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம். அப்படித்தானே? ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க, திடீர்னு நல்லவனா ஆயிடுவாங்க. அப்புறம் போன ஒரு அஜரத்துட்ட, இது மாதிரி நான் வந்து 99 கொலை பண்ணியிருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அந்த பாவி 99 கொலை பண்ணிட்டு நீலாம் ஒரு மனுஷனா? போட்டான் ஒரு போடு, 100 ஃபினிஷ் ஆயிடுச்சு. நபிசல்லா சொல்றாங்க, 99 கொலை பண்ணிட்டு யாருக்குமே கொலை நடக்குமா இல்லையா? படுபாவி ஒன்ன போய் எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு ஒரே போட்டு போட்டான். சரி ஏதோ போனா போதுன்னு வந்தா மன்னிப்பா இல்ல மன்னிக்க மாட்டேன்னு சொல்லு, அது என்ன எல்லாம் உன்னை மன்னிப்பானா? திரும்ப ஏன்ட்ட கேள்வி வைக்கிறேன். 100 ஃபினிஷ் ஆகிட்டான். திரும்ப போனான், அப்படியே இன்னொரு அஜரத்துட்டு போனான், 100 கொலை பண்ணிட்டேன், எல்லாம் மன்னிப்பானா? அவர் பார்த்தாரு, எனக்கு சரியா தெரியலப்பா, வேணா இந்த ஊர்ல ஒரு பெரிய நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏன்னா அவர்கிட்ட போய் கேளு, ஒரு வேளை உனக்கான பதில் அங்க கிடைக்கலாம். அவன் போறான், அந்த ஊரை நோக்கி போறான். போனா அவனுடைய சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு. மௌத்துல் மலக்குள் மௌத்து வந்துட்டார், மலக்குகளோட இறங்கி வந்துட்டார், உயிர் வாங்குறது. போய்கிட்டு இருக்கிறான், உயிர் வாங்கப்பட்டுருச்சு. போற வழியிலேயே மௌத்தாகி அங்கே விழுந்து கிடக்கிறான். அப்ப மலக்குகள், வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள், நல்லவர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகளும் தீயவர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகளும் என்ன செய்யறாங்களாம்? அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. தீய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகள் என்ன சொல்றாங்க? 100 கொலை பண்ண படுபாவி, இவனை வந்து இவன் ரூஹு வந்து நாங்க தான் என்ன செய்வோம், கொண்டு போய் நரகத்துல போடுவோம். நல்லவர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகள் சொல்றாங்க, இல்ல இல்ல, 100 கொலை செஞ்சாலும் இவன் வந்து என்ன செய்யறான், இவன் திருந்தணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இவன் என்ன செஞ்சுட்டான், முடிவு செஞ்சுட்டான். அப்ப ஒருத்தன் திருந்துட்டா அவன் பாவமே செய்யாத மாதிரிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் சும்மா என்னமோ பேருக்கு திருந்துறது இல்லை, மனப்பூர்வமாக யார் திருந்துகிறார்களோ அவர்கள் பாவமே செய்யாத மாதிரி. அப்போ 2 மலக்குகளுக்கும் என்னது சச்சரவு, அல்லாட்ட போயிட்டாங்க. யாரெல்லாம் இது மாதிரி இந்த மனுஷனை பத்தி உனக்கு தெரியும், இதனை கொலை பண்ணவன், இது என்னென்ன காரியங்களை பண்ணியிருக்கிறான், இப்போ வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே என்னது பிரச்சனையா இருக்குது, நீ தான் தீர்ப்பு சொல்லு. அப்ப அல்லாஹால சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, அவன் இறந்த இடத்திலிருந்து அவன் போய் சேர வேண்டிய இடத்தையும், அதே போல அவன் இறந்த இடத்திலிருந்து அவன் வந்த இடத்தையும் அலங்க. இங்க நிக்கிறான், எங்க இருந்து வந்திருக்கிறான், ரெடில்ஸ்ல இருந்து வந்திருக்கிறான், இந்த பக்கமா கும்மிடி போகணும், சோழவரத்துல மௌத்து. இப்ப வந்து இந்த சோழவரத்துக்கும் ரெட் ஹில்ஸுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ, சோழவரத்துக்கும் கும்மிடிப்பூண்டிக்கும் உள்ள தூரம் எவ்வளோ, ரெண்டையும் அலங்க. இது வந்து நல்லது. ஏன்னா சோழவரத்துல இருந்து ரெட் ஹில்ஸ் வரைக்கும் அவன் வந்து நடந்து வந்திருக்கானா இல்லையா, நன்மைக்காக வந்திருக்கிறான். அப்ப இதுல நன்மை கிடைச்சு போச்சு அவனுக்கு. ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் அது நிறையாவா இது நிறையாவா, எது அதிகமா இருக்குதோ அந்த தீர்ப்பு செஞ்சிருங்க. வந்த தூரம் அதிகமாக இருந்தா என்னது, புறப்பட்டு வந்த தூரம் அதிகமா இருந்தா நல்லவனா கெட்டவனா? நல்லவனா கெட்டவனா? நல்லவன். போக வேண்டிய தூரம் அதிகமா இருந்தா கெட்டவன். மலக்குகள் அளக்க ஆரம்பிக்கிறாங்க. மலக்குகள் என்ன செய்றாங்க, அளக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், என்னடா இது, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அல்லாஹ் என்ன பண்ணா, இதை பெருசாக்கிட்டு அதை சுருக்கிட்டான். வந்த தூரத்தை பெருசாக்கி நீளமாக்கிட்டு போக வேண்டிய தூரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்,
சுருக்கிட்டான். அளந்து பார்த்தா வந்த தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நன்மையுடைய மலக்குகள் என்ன செய்றாங்க? ரூஹை கைப்பற்றிட்டு போனாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையாளன். இவங்க என்னது வெறும் ஆதாரம் இருக்குதா அது இருக்குதா இப்படி பேசுறதுல ஒன்றும் ஆக போறதில்லை. அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, நல்ல காரியமா, நல்ல விஷயமா, அப்படி நல்லோர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்களா, இமாம்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்களா, அந்த அடிப்படையில் நம்ம போனோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வான். நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பான். குறிப்பாக இந்த நாளில் 3 விஷயத்தை நீங்க கேளுங்க. நீண்ட ஆயுளை கேளுங்க. முசீபத்துகள் இருக்கக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் நீங்குவதற்காக கேளுங்கள். அதே போல ரிஸ்க் விசாலமாகுவதற்காக அது எல்லா பள்ளிகள்லையும் 3 யாசின்கள் ஓதி துவா செய்யப்படும். நம்ம பள்ளிகளையும் நம்ம என்ன செஞ்சு யாசின் ஓதி துவா செஞ்சு அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய இந்த மஹல்லா வாசிகள் அனைவருடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய பீர்பாய்கள், வந்திருப்பவர்கள், வராதவர்கள் அனைவருடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. எல்லோருடைய ஆயுளையும் சிஹத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் சலாமத்தோடும் எல்லா விதமான பலத்தோடும் எல்லா உறுப்புகளும் சலாமத்தாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டித் தருவானாக. எல்லா முசீபத்துகளையும், துன்யவியான முசீபத்துகள், உஹ்ரவியான முசீபத்துகள், எல்லா வகையான முசீபத்துகள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய, நம்முடைய ஊரில், உலகத்தில், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா கண்ணியமாக, உயர்வாக, சிறப்பான ரிஸ்காக ஆக்கி தருவானாக. பரக்கத்தான ரிஸ்காக ஆக்கி தருவானாக. நாமும் உண்டு பிற மக்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல்களாக, மன நிறைவானவர்களாக, பொருளாதாரத்தில் நிறைவான நிலையை அடைந்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய நிர்வாகிகள், முஹிப்பீன்கள், முஅத்தகிதீன்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.